அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் நமக்கான பலன்கள் இருக்கார். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், மார்கழி 5 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அவரோடு சூரியன், அவரோடு செவ்வாய், அவரோடு புதன், அத்தனை கிரகங்களும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாகவே 8ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஆக இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருங்க. எதிலெல்லாம் முதல்ல நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் லைஃப்பில் நமக்கு என்னெல்லாம் நடக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு கிரகம் நமக்கு தீமையை செஞ்சால் அதே கிரகம் நமக்கு எதிர்பாராத நன்மையை செய்யும். முதல்ல இந்த மாதம் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பணம் ரிட்டர்ன் ஆகி நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. அடுத்தபடியாக பெருசாக யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்கறது வேண்டாம். செக்யூரிட்டி கொடுக்கறது, ஜாமீன் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் எல்லா விஷயத்துலையும், குறிப்பாக உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியரில் நீங்கள் இந்த மாதம் எல்லாருடைய ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கணும். எல்லோரையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியர் யார் இருந்தாலும் அவங்கள சொல்கிறத ஒபே பண்ணி கேளுங்க. உங்களுடைய கொலீக்ஸோடு நீங்கள் மிங்கிள் ஆகுங்க. தேவையில்லாத அன்வான்டட் பேச்சை குறைங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதெல்லாம் தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது நமக்கு அப்படியே கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ஸோ யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஒருவேளை ஏதாவது நமக்கு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இந்த மாதம் இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இது அத்தனையுமே ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்முடைய ரிலேஷன்ஷிப், குறிப்பாக சூரியன், அப்பா, செவ்வாய், நம்முடைய சகோதரன், அடுத்தபடியாக சுக்கிரன், நம்முடைய மனைவி, புதன், எனி இல்லாஸ் உறவுகள், அத்தனை பேருடைய விஷயத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஆக இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு படுது. அதனுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப குறையும். 8ன்னா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், உடம்புல எப்பயுமே ஏதாவது ஒரு வலி அல்லது மனதில் வலி, வேதனைகள், இதையெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்திருக்கு, ஆனால் அந்த சொத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையாதவங்களுக்கு, அதனால் எனக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை, அந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் அந்த ஆன்சஸ்ட்ரல், அதாவது முன்னோருடைய சொத்தின் மூலமாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அல்லது பண வரவு, பொருள் வரவு இருக்குது. அதுக்கெல்லாம் என்னுடைய ஜாதகத்தில் விதி இல்லை, எனக்கு அதுக்கான சோர்ஸஸ் இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பொருள் வரவு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. இதுக்கும் ரொம்ப வாய்ப்பு கம்மி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த, குறிப்பாக பென்ஷன் பணம் ஏதாவது வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணம் வரும். அல்லது பிஎஃப் பணம் வரலைங்கிறவங்க பிஎஃப் பணம் வரும். கிராஜுவிட்டி, இன்சூரன்ஸு வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது டிவிடெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் வர்றதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறது, இன்னொரு பக்கம் 8 தேவையற்ற செலவினங்கள். ஆக இந்த மாதம் மெயினாக இது மார்கழியாக இருந்தால் கூட பணம் இருக்குது, பொருள் இருக்குங்கிறவங்க எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த தேவையற்ற மற்ற பிரச்சனைகள் நமக்கு குறையும். ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். புதுசாக ஒன்றும் வேண்டாம். அப்படி எஃபர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால், ஒரு டேக்கு 2 தடவை எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் முதலே சொன்னேன், அத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நன்மை, உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், இந்த ட்ராவல் ரொம்ப அவசியமானு மாத்திரம் முடிவு பண்ணுங்கள். இல்லைன்னா
லாங் ஜேர்னியில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் லாங் ஜேர்னி வேண்டாம். அது மட்டுமல்ல, லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் செகண்டாக செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் மூவ் ஆகுங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் அம்மாவுடைய, நான் முதலே சொன்னேன் அப்பா, அது மட்டும் இல்லை அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் நான் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க, உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு ப்ராஃபிட் கைக்கு வருமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மார்கழி 14 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதில் ஏர்னிங் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மார்கழி 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள், பொதுமக்களில் நீங்கள் கவனமாக நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே மார்கழி 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் தேவையற்ற பொதுவாக ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தேவையற்றன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான டெம்ப்டேஷன் இந்த மாதம் வேண்டாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் ட்ரேடிங் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த மார்கழி 14 வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல் ஏர்னிங் இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்படலாம், அல்லது ரேஸில் ஏதாவது பணம் விட்டால் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குன்னு நினைக்கலாம், அல்லது கேஷினோவில் போய் விளையாடலாம் நினைக்கலாம். இது இல்லாமல் ஷேராக இருக்கலாம், இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கிரிப்டோவில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மாதம் அடக்கி வாசிங்க. நமக்கு கிரகங்கள் ஃபேவரபிளாக இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து தான் ஆகணும். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருந்தாலும் சரி, பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அடக்கி வாசிங்க உங்களுடைய வேலையில். ஸோ வேலையில் எஃபர்ட் எடுங்க. மற்றவங்க நான் முதலே என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், எதையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். எப்பவுமே 8 வந்தாலே பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த மாதம் பெருசாக இருக்குது. அதனால் கிரகங்கள் வலிமையானது. நாம் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள். நல்ல பலன்களையும் செய்யும் கிரகங்கள், கெடுபலங்களையும் செய்யும். இந்த மாதம் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமை, நிதானம். இதில் நீங்கள் தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. பார்ட்னருக்காக பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, புகழ் கூடும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்கு அந்நிய பாஷை அல்லது உங்களுக்கு வயதுக்கு மூத்த ஃப்ரெண்ட்ஷிப், அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், நன்மை இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. மூத்த சகோதரி இருக்காங்க அல்லது சகோதரர் இருக்காங்க அப்படின்னாலும் அவர்களாலும் உங்களுக்கு ஏற்றம் இருக்குது. பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஒரு தொழில் முனைவோராக, என்டர்பிரனராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவ வழிபாடு முக்கியம். எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவர் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலே மகாலட்சுமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த அத்தனை தெய்வ வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இந்த மாதம் உங்களை பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.